갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரூம் டூர் தான். ஸோ டோர் ஓப்பன் பண்ணதுமே ரைட் சைடில் என்னோடய ஒயிட் போர்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 கமாண்ட் ஹூக் வச்சு நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹேண்ட்பேக் ஆர்கனைசர், இதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜாய் ஸ்டுடியோவோட ஒரு ட்ரார் ஆர்கனைசர். ஸோ இதில் தான் என்னோடய எல்லா ஹேண்ட்பேக்ஸ், என்னோடய ட்ராயிங் புக்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் ஆகிருக்கு. மேலே வந்து ஒரு பவுல் மாதிரி வச்சுட்டு ஒரு பேஸ்கெட் வச்சுட்டு அதில் நான் என்னோடய இந்த மார்க்கர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் போர்டுக்கு யூஸ் பண்ணுற மார்க்கர், அப்புறம் அதோட கொஞ்சம் கேண்டில், ஒரே ஒரு கேண்டில் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஏதோ ஒரு ஃப்ளோரில் இருந்த லேம்ப், வாலில் இருந்த லேம்ப் உடஞ்சிடுச்சு. அதோட மேல் பீஸ் மட்டும் எடுத்து இதில் ஒரு அடியில் இருக்கிற அந்த லைட்டுக்கு மேலே வச்சுருக்கேன். ஸோ பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு. இந்த ரூம் மோஸ்ட்லி நான் வந்து ஷூட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தது தான். பட் இப்போ என்னோடய ட்ரீம் ரூம் மாதிரி அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ரூம்குள்ளே வர்றதுக்கே. அண்ட் மோஸ்ட்லி இது எல்லாமே நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த சீரியல் லைட்ஸ்லாம் மட்டும் போட்டுட்டு உட்காந்துருப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரீ வந்து நான் அமேசானில் வாங்கினேன். மேலே இருக்கிற ட்ரீ தனியாக வாங்கினேன், கீழே இருக்கிறது வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஃபேக் பிளான்ட் ரொம்ப தேடி இதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைட்டாக அதுலேயும் நான் வந்து ஃபேரி லைட்ஸ் விட்டுருக்கேன். இந்த ரூம் ஃபுல்லாகவே ஃபேரி லைட்ஸ் தான் இருக்கும். இந்த கூழாங்கல்லாம் நான் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு ஏற்றாப்புல ரோட்டில் பொறுக்கிட்டு இருந்தேன் நின்று. 2-3 பேர் கேட்டாங்க, என்ன இதுக்கு பொறுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஆனாலும் நான் வந்து அதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்து அந்த டாப்பில் வந்து ஏற்கனவே நம்மளோட ஓல்டு ரூம் டூர் பார்த்துருந்தீங்கன்னா இருந்த அதே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான். இந்த வாட்டி நான் லிங்க் எல்லாமே இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு ஹலோ அண்ட் 2 சைடும் சின்ன கேண்டில் ஹோல்டர் மாட்டியிருக்கேன். இந்த பீஸ் நிறைய பேர் கேட்டிங்க, இந்த கேண்டில் ஹோல்டர். அதுக்கு முன்னாடி இந்த எல்இடி போர்டு. இதில் வந்து லெட்டர்ஸ் எல்லாமே 2 லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன வேணாலும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வித் எல்இடி லைட்ஸோடு வருது. ஸோ நான் இப்போதைக்கு வெல்கம் அப்படின்னு வச்சுருக்கேன். அடுத்து இந்த கேண்டில் செட் நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தீங்க, ஆன்லைன் லிங்க் இருக்கா அப்படின்னு. இது ஆக்சுவலாக நான் வந்து சென்னையில் மார்க்கெட் 99ல் வாங்கினேன். உங்களுக்கு வந்து ஃபோரம் மாலில் அப்புறம் வியா மாலில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபோரம் மாலில் வாங்கினது 799 ருபீஸ் வந்துச்சு. இந்த கேண்டில் செட் ஹோல்டர் மட்டும் பிளாக் அண்ட் இந்த கோல்டு கலரில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த அந்த ஃபேரி லைட் வந்து நான் ஹோம் சென்டர்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த லிங்க்ஸும் கீழே இருக்குது. இந்த 2 குட்டி ஃபேக் பிளான்ட் கூட நான் மார்க்கெட் 99ல் தான் வாங்கினேன். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க இல்லை பெங்களூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டெக்காபீஸ்க்கு போய் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒன்று வாங்கினீங்கன்னா கூட அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சூப்பர் பாக்ஸ், இது நான் ஒரு ரோட் சைட் ஷாப்பில் வாங்கினேன். புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை எங்கேயோ போயிட்டு வந்துட்டுருக்கிறப்போ ஒரு ரோட் சைடில் எல்லோரும் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரோட் சைடில் வாங்கினது தான். ட்ராருக்கு செயின் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் இழுத்திங்கன்னா அப்படியே டப்பா வெளில வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்க்க அழகாக இருக்குது. நீங்கள் ஜுவல்லரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கூட வச்சுக்கலாம். நான் இதில் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து இந்த சீரியல் லைட்ஸ், இந்த எக்ஸ்ட்ரா டெக்கா பீஸ்லாம் இருக்குல்ல, அதோட பேட்ரிஸ், அதோட சார்ஜர்ஸ் இதெல்லாம் தான் நான் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸ், எல்இடி போர்டோட எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் இருக்குது. எல்இடி போர்டுக்கு வந்து பேட்ரியும் உண்டு, சார்ஜரும் உண்டு. ஸோ அதோட சார்ஜர்லாம் இதில் இருக்குது. கேமராவோட SD கார்டு, கேமராவோட பேட்ரிஸ் அதெல்லாம் கூட நான் இதில் தான் வச்சுருக்கேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா நைட் லேம்ப் மாதிரி வாங்கினேன். பட் அந்த ப்ளக்கிங் வந்து என்னோடதில் இப்போ செட் ஆகலை. அதுக்காக நான் அதில் தனியாக எடுத்திருக்கேன். இது எல்லாமே அந்த டெக்கார் பீசஸோட ஆக்சசரிஸ் மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இது தேவை அப்படின்னா கரெக்டாக அதில் எடுக்க முடியும் அப்படின்னு. ட்ரார்லலாம் என்ன இருக்குன்னு பெருசான ஆர்கனைசிங் வீடியோலாம் இன்றைக்கி காட்டல ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நான் செப்பரேட்டாக இன்னொரு வ்ளாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கியூபிக் ஷெல்ஃப், நம்மளோட வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் பிளாக் கலரில் இந்த மாதிரி ஒரு கியூபிக் ஷெல்ஃப் டபுள் லேயரில் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி அட்டாச் பண்ணது தான் இது. அமேசான் பேசிக்ஸ்லேருந்து வாங்கினேன். உங்களுக்கு வந்து நிறைய வெயிட் கூட தாங்கும். என்னோடய வார்ட்ரோப்பில் நான் இதை தான் வச்சுருக்கேன். இங்கே எனக்கு ஷெல்ஃப் இல்லை அப்படிங்கிறதுனால பட்ஜெட்டில் இது வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, அதனால் வாங்கியிருக்கேன். மேலே வந்து மார்க்கெட் 99ல் வாங்கின ஒரு பேஸ்கெட், அதுக்குள்ளே நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே இந்த ஃபேக் லீவ்ஸ், இதெல்லாம் நான் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினது தான். ஸோ ஃபேக் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் நான் வந்து ஃபேரி லைட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜெனிஃபருங்கிறதுக்கு ஒரு ஜெனி லெட்டர் வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஃப்ளமிங்கோ, இந்த சைட் பைனாப்பிள் கோச்சிக்கிட்டு எரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஸோ இது 2 வந்து வச்சுருக்கேன்.
அதுக்கு கீழே நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன். நான் சில்வர் ப்ளே பட்டனுக்கு தனியாக வீடியோ போட்டதே இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாராலையும் தான். சீக்கிரமே நம்ம தையல் சேனலுக்கும் சில்வர் ப்ளே பட்டன் வந்துடும். அது வந்ததும் ரெண்டும் சேர்த்து நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். அடுத்து இந்த ஃபிஷ் பவுல் வந்து நான் ஹோம் சென்டர்லேருந்து வாங்கினேன். இதில் வந்து போட்பூரி வந்து போட்டு வச்சேன். அதுலேயும் சில கேண்டில்ஸ் ஏற்றி வச்சுருக்கேன். இந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும், இந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேரி லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் இந்த ரூமில் இருந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சோஃபாவில் நான் வந்து படுத்துடுவேன். நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக அதெல்லாம் வ்ளாக்ஸில் காட்டுறேன். இது நம்மளோட விவூஸ் லைஃப் ஸ்வாதி எனக்கு கிஃப்ட் பண்ணது. நம்மளோட ப்ரொஃபஷனல் கிளாஸ் வந்துட்டு போனப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு நான் டெக்கார் பீஸாக வச்சுட்டேன். அவங்களோட சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விவூஸ் லைஃப். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு டெக்கார் பீஸ் தான். அந்த பவுல் எனக்கு ரேண்டமாக எங்கேருந்தோ வந்தது. அதுக்கு வெளியில் வந்து நான் 2 ஹார்ட் ஷேப்பில் எல்இடி லைட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அந்த கீழே இருக்கிற கேண்டில் ஹோல்டர் வந்து ஆக்சுவலாக நம்ம ஹோம் சென்டரில் வாங்கினது. அதுக்கு மேலே இருக்கிற பவுல் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கையில் எனக்கு கூட கிடச்சிது. இதில் எதுவுமே நான் இந்த ஹோமோட இந்த ரூமோட டெக்கார்க்காகன்னு நான் தனியாக எதுவுமே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நான் ஏற்கனவே வச்சுருந்தது. எக்ஸப்ட் நம்ம வந்து இந்த மார்க்கெட் 99லாம் வாங்கினது வந்து நான் அந்த ரூமுக்குன்னே வாங்கினேன். மற்ற எல்லா பீஸுமே நம்மளோட ஓல்டு ஹாலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எல்லாமே வந்து வீட்டில் அங்கங்கே இருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமில் வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிருக்கேன். அடுத்து 2 ஷெல்ஃப் வந்து ஆக்சுவலாக நம்ம வீடியோஸில் தெரியாது. அதனால் நான் கீழே வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரூமுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா குஷன் கவர்ஸ், எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் அப்படின்னு ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து என்னோடய மேக்கப் இருக்குது. ஃபுல்லாக என்னோடய ப்ரைடல் மேக்கப், என்னோடய ஓன் மேக்கப் எல்லாமே இங்கே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன் இதில் காட்டல. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற இடம் வந்து இந்த 3 சீட்டர் சோஃபா தான். மூங்கில் சோஃபா என்னோடய லிவிங் ரூமில் இருந்தது எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். இதோட அந்த கீழே இருக்கிற குஷன் கவர் வந்து நான் எப்படி தைக்கிறதுன்னு தையல் சேனலில் போட்டிருக்கேன். இந்த மேலே இருக்கிற குஷன் கவர்ஸ் எல்லாமே நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அதுவே எனக்கு அஃபோர்டபுளாக பட்டுச்சு. இந்த ரோஸ் லைட் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன், 120 ருபீஸ் அந்த மாதிரி. இப்போ பார்க்குறப்ப அச்சோ இன்னும் 2 எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுது. இது நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி உள்ளேருந்து கொஞ்சம் லைட்டாக லைட் வர மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஷிமரி இருக்கிற சோஃபா கவர்லாம் எடுத்துகிட்டு அந்த ஒரே ஒரு பில்லோ கவர் மாதிரி வச்சுட்டு நான் கிண்டில் வச்சுட்டு படுத்துடுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீழே வந்து இந்த கார்பெட் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே அந்த சோஃபா, அதுக்கு மேலே நம்மளோட ஒயிட் ஸ்க்ரீன் வருது. இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக நான் வந்து ஒரு சாரீ லேஸ், ஒரு இலையாக சன்னலாக இருக்கிற மாதிரி ஒரு சாரீ லேஸை வந்து கோத்து விட்டுட்டு அதோடையே கொஞ்சம் ஃபேரி லைட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி அதே ஸ்க்ரீன் கலர் ஃபேரி லைட்ஸ் அங்கங்கே லைட் மட்டும் எரியிற மாதிரி வச்சிங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு மைண்டெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் என்னோடய ஃபேவரட் கார்னர், விஷன் போர்டுன்னு சொல்ல முடியுமா, ஆக்ஷன் போர்டுன்னு சொல்ல முடியுமா, இல்லை என்னோடய ஆசைகள்னு சொல்ல முடியுமான்னு தெரில, அவ்வளோ க்யூட்டாக இது வந்து செட் ஆகிடுச்சு. இந்த பிளாக் கலர் மெஷ் போர்டு வந்து ஏற்கனவே என்கிட்ட இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒயிட் கலர் வந்து அந்த அமேசானோட கியூபிக் ஷெல்ஃபில் வந்து 2 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை நான் வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்திருக்கேன். பிரிண்ட் அவுட்ஸ் எப்படி எடுத்தேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. நான் கூகுள் இமேஜில் எடுத்துகிட்டு எனக்கு தேவையான ஷேப்பில் அதை ரீசைஸ் பண்ணி நான் வந்து ஃபோட்டோ ஷீட் இருக்குல்ல அது வச்சு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். அப்படி தான் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே யூடியூப், இன்ஸ்டாகிராம், என்னோடய வெயிட் லாஸ், என்னோடய ஃப்யூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை பற்றின ஸ்டிக்கர்ஸ் தான் ஒட்டியிருக்கேன். அதை பற்றின கிளிப்பிங்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே இந்த புத்தா வந்து நான் அமேசானில் வாங்கினேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 3 பீஸுமே, ஒரு கேண்டில் ஹோல்டராக இருக்கலாம், ஒரு லைட், அந்த பின்னாடி இருக்கிற அந்த செடி 3மே வந்து நான் மார்க்கெட் 99ல் தான் வாங்கினேன். 299, 199, 499 அந்த மாதிரி ப்ரைஸில் வாங்கினேன். இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோ பேக்ரவுண்டாக பார்ப்பீங்க. அண்ட் அதோட ஒட்டி என்னோடய வால் கேலண்டர் இருக்குது. நான் Feb 1லேருந்து இந்த வீடியோ எடுக்கணுன்றதுனால இதில் நான் ரொம்ப கிறுக்காமல் ரொம்ப நல்ல பிள்ளையாக வச்சுருக்கேன். இது ஒரு பாக்கெட்டோடு வரும். இதோட எல்லா லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோடய ஐமேக், மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறப்ப இங்கே தான் இருப்பேன். ஸோ அதனால் இது என்னோடய ஐமேக். அதுக்கு கீழேயே வந்து அதோட இந்த டெஸ்க் பேட் வந்து நம்ம ஓல்டு டெஸ்க் பேட் தான். ஒரு பிளாக் கலர் டெஸ்க் பேட் மாதிரி நான் வச்சுருந்தேன்ல, அதே டெஸ்க் பேட் தான். அந்த டெஸ்க் பேடை இப்போ நான் வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து நம்மளோட கிச்சன் வால்பேப்பர் ஒட்டணும்ல, அதே ஷீட் எடுத்து இது மேலே ஒட்டியிருக்கேன். ஸோ மேலே பார்க்குறதுக்கு வந்து அது ஒரு டைல்ஸ் மாதிரி இருக்குது. நார்மல் டெஸ்க் பேட் வாங்கி அதில் வந்து ஒரு பழைய டெஸ்க் பேட் இருந்ததில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி நான் புது டெஸ்க் பேட் மாதிரி மாற்றிட்டேன். அண்ட் அதுக்கு கீழேயே வந்து ஒரு நோட்ஸ் பேட் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே என்னோடய கீபோர்டில் ஒரு கவர் போட்டு வச்சுருக்கேன். அது ஏன் ஒரு மாதிரி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கவர் போட்டிருக்கு. அதுக்கு மேலே நான் டெய்லி எழுதுறதுக்காக ஒரு டு டூ லிஸ்ட் நோட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஒரு குட்டி புத்தா இருக்காரு. இந்த சைடு என்னோட பிளானர், அப்புறம் என்னோட நோட் புக், ஐடியாஸ் எழுதுகிற நோட் புக்காக இருக்கலாம், இல்லை டக்குன்னு ஏதாவது நான் வந்து நோட் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த நோட் புக் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு கீழேயே என்னோட இப்போ கரண்ட் ஃபேவரட் 2020 பிளானர் இருக்குது. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு, நம்மளோட சிஸ்டத்தோட ரைட் ஹேண்ட் சைடு
பின்னாடி நான் மினிசோவில் வாங்கின ஒரு குட்டி க்யூட் டஸ்ட்பின் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட அமேசான் அலாரம் கிளாக். இது எல்லாமே முன்னாடியே இருந்தது தான் நம்மளோட ரூம் டூரில் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு கீழே வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது, உனக்கு ஸ்டேஷ்னரி பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பஞ்ச் கிளிப்ஸு, நம்மளோட வந்து நார்மல் கிளிப்பெல்லாம் வந்து ரோஸ் கோல்ட் கலரில் இருக்கும். அதுக்கு அடுத்து என்னோட வாட்டர் பாட்டில் செக்ஷன். இதில் இதில் தண்ணி குடித்தாதான் குடிக்கணுமா அப்படின்லாம் இல்லை. பட் இது வந்து நான் மினிசோவில் 2 வாங்கினேன். அண்ட் பின்னாடி இருக்கிறது வந்து டிஃபா ஷோரூமில் வாங்கினேன். ஸோ இது 3லையுமே நான் காலையிலே தண்ணி ஊற்றி வச்சுடுவேன். ஈவினிங்குள்ளே இந்த ரூமில் வந்து இந்த 3 பாட்டிலையும் நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். அதனால தான் அங்கே இருக்குது. அடுத்து என்னோட பேப்பர் ஆர்கனைசர். இது வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு பென் ஆர்கனைசர். இதை வந்து நான் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு ரோஸ் கோல்ட் கலர் மாற்றிருக்கேன். நான் உங்களுக்கு லிங்க் வந்து பிளாக் கலருக்கு தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் பிளாக் கலரில் தான் வாங்கினேன். அடுத்து இந்த டிமார்ட்டில் வாங்கின பி ஹாப்பி, பிகினிங் இஸ் டுடே அப்படிங்கிற கப்ஸில் கொஞ்சம் ஹைலைட்டர்ஸ் இதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து ஒர்க் ஹார்ட் ட்ரீம் பிக்குங்கிற நம்மளோட ஓல்டு ஃபோட்டோ ஃப்ரேம். பக்கத்துலேயே என்னோட தையல் மிஷின் ஸ்டிச் மேஜிக். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஸ்க்ரீன்லேயும் நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபேரி லைட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபேரி லைட்ஸ் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இப்படி நிறைய மாட்டி வச்சுருப்பீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் இதோட ரைட் சைடு வந்தீங்கன்னா இன்னொரு ஷெல்ஃப் யூனிட் வரும். அதுக்கு கீழே என்னோட சேர் இருக்குது. ஆக்சுவலாக நான் தையல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சேர் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இன்னொரு டெஸ்க் இருக்குது, அது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அந்த டெஸ்க்குக்கும் என்னோட கம்ப்யூட்டருக்கும் இந்த சேர் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஷெல்ஃப் யூனிட் வந்து மேலே சாமியற மாதிரி இருக்கும், 2 ஷெல்ஃப் இருக்கும். அதுக்கு கீழே ஃபுல்லாக என்னோட ஃபேப்ரிக் ஸ்டோர் ஆயிருக்கு. அடுத்து இன்னொரு நூக் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்னர் இந்த ரூமில். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் ஒரு லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது தான். அதுக்கு கீழே வந்து 2 ரேண்டம் புக் ஷெல்ஃப் நான் அடுக்கியிருக்கேன். மேலே வந்து ஒரு நெயில் பாலிஷ் ஹோல்டர், அப்புறம் 2 ஃபேக் பிளான்ட், ரோஸ் பிளான்ட், அப்புறம் கார்த்தி கொடுத்த கிஃப்ட்டு, ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் போட்பூரி, ஒரு ஃபேன், ஹேண்ட் ஃபேன் வச்சுருக்கேன். கீழே இந்த ரேண்டமாக இருந்த ஒரு ஷெல்ஃபை வந்து நான் அது ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். இதில் என்னோடய நோட் புக்ஸ், என்னோடய பிளானர்ஸ், இப்போ நான் யூஸ் பண்ணுற, இப்போ நான் கரண்ட்டாக ரீட் பண்ணிகிட்ருக்க புக்ஸு, அப்புறம் இங்கேயும் 2-3 லைட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்து நான் உட்காந்து ஒர்க் பண்ணுறது, ரைட் பண்ணுறதெல்லாம் இங்கே தான் மோஸ்ட்லி நடக்கும். ஸோ இந்த லேப்டாப் வந்து நான் நிறைய வந்து மிஷின் எம்ப்ராய்டரிக்காக யூஸ் பண்ணுவேன். லெஃப்ட் சைடு என்னோடய டெஸ்க் கேலண்டர் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பிளானர்ஸ் அண்ட் கொஞ்சம் புக்ஸ் வந்து இப்போ நான் இது பண்ணுறது அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் வெளியில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இது எல்லாமே நான் வீடியோ பேக்ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணது தான். பட் இது இப்போ என்னோடய ட்ரீம் ரூம் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஒன்றும் பேக்ரவுண்டுக்கு அழகாக இருக்கணும், பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து செஞ்சது. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 லைக்ஸ் வரணும். ஸோ அதனால் ஒரே ஒரு லைக் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனலை வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பார்க்க ப்ளசண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். Bye.